ஆமாங்க. கலரே போடாம கலர் வருது. இயற்கையான, ஆரோக்கியமான தேநீர். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இவ்வளோ நாள் இத நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அ இத பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு சபாஷ்! எங்க அப்பா ஒரு சித்த மருத்துவர். சங்குப்பூக்கள வச்சு நெறைய மருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப சின்ன வயசுல எனக்கு தெரியல. இப்ப அப்பா இல்ல. இப்ப அதெல்லாம் தேடி தேடி அவங்க பண்ணது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது, அப்பா சொல்லவே முடியல. அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்கு இதில. நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணலைங்க. கொஞ்சம் சங்குப்பூக்கள பறிச்சு, ஃப்ரெஷ்ஷான பூக்கள தண்ணீல அலசி ரொம்ப நேரம் தண்ணீல போட்டுறாதீங்க. அதோட கலரெல்லாம் இறங்கிரும். தண்ணீல அலசிட்டு, அ சுடு தண்ணீல நம்ம கொதிக்க வச்ச தண்ணீல போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம். அந்த பூக்கள்லாம் வெள்ளையாகிற அளவுக்கு எடுத்தோம்னா, அதோட கலர் எல்லாம் நம்மளுடைய தண்ணீல இறங்கிரும். இதுதான் அழகான சங்குப்பூ டீ. இத அப்படியே குடிக்கலாம். தேன் கலந்து குடிக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கலாம். இத குடிக்கும்போது அந்த சுவாச பிரச்சனை, அந்த இளப்பு வாங்குற பிரச்சனை, சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுறது, இதோடு சேர்த்து ஆவாரம் பூக்கள ஆட் பண்ணி நம்ம டீயா எடுத்துக்கும்போது, அந்த சுகர் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்க. அடடடடா! எலுமிச்சை பழம் கூட வீட்லயே மரத்தில காய்ச்சின பழம் தான். ஒரு 2, 3 சொட்டு விட்டோனுமே அது கலரே மாறிடுச்சு. இயற்கையா இவ்வளோ அழகா ரம்மியமான ஒரு டீ தயார் பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் யூடியூப்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பூக்கள வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், சோப்பு பண்ணுறோம், ஜெல் பண்ணுறோம், க்ரீம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம ஏன் இந்த டீயை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த வருத்தத்தை நீக்கிட்டேன். ரொம்பவே ஹாப்பி. இது குடிக்க போகிறது இல்லைங்க நான். எனக்கு இதில் நிறைய வேலை இருக்குது. நான் ஸ்கின் கேர் ரெடி பண்ண போகிறேன்.